சரிங்க. நான் தருகிறேன் என்று. அப்பொழுது சரி அவரிடம் தெரிவித்தேன். என்ன தெரிவித்தேன்? என்ன சொன்னீங்க? சாகாவரம் கொடுக்க முடியாது. பிறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று நிச்சயம். ஆமா. அப்படி இருக்காதற்கு இணையான வரம் வேண்டும் என்றால் எனக்கு போட்டி பண்ண இணையான வேணும்னு சொன்னீங்களா? இணையான வரம்னா இல்ல, இணையான வரம்னா இணையதுக்கு போதும் கொண்டதை கேட்டீங்களான்னு பார்த்தேன். நீ அயலூர் சங்கத்துல சரியில்லை. இல்ல இல்ல வரம் கேட்டது சொன்னேன். நான் அப்படி தப்பாலாம் பேச மாட்டேன். அதற்கு இணையான வரம் வேண்டும் என்றேன். எப்படி வேண்டும்? எப்படி எப்படி என்றால் இதை விட 8 மாசையா எப்படி எனக்கு இணையான வரம்னா இணையறது தானே. நான் எங்க பழக்கத்தை நான் சொல்றேன். உன் பழக்கம் வேற, என் பழக்கம் வேற. ஆமா ஆமா ஆமா. என் கூட நீ சேரக்கூடாது. சரிங்க சரிங்க. மண்டைய உடைச்சிருவேன். உங்களை கண்டு கத்துது எங்கயோ. சரி சாமி சொல்லுங்க சாமி. எப்படி வரும் கேட்டேன். எப்படி கேட்டீங்க? இந்த பூலோகத்திலே 60 வயது ஆடவனுக்கும் 55 பெண்ணுக்கும் சரி பாவாடை சட்டை எடுத்து கொடுக்கணும் எழுதிருப்பீங்க. இந்த பாவாடை சட்டை அவருக்கு வேட்டி சட்டை. 20 தாமத்திய உறவு கொள்ளும் போதோ கரு உருவென்றாக வேண்டும். என்னது? 20 தாம்பத்திய உறவில் கரு உண்டாக வேண்டும். அப்படி உருவாகும் அந்த கருவிலே சரி 7 குழந்தைகள் 7 கருவாக உருவாகி 7 குழந்தைகள் பிறக்க வேண்டும். இதெல்லாம் நடக்கிற விஷயமாங்க. அந்த 7 குழந்தைகளும் பெண் குழந்தையாக இருக்க வேண்டும் என்று ஒன்று கூட ஆம்பளை பிள்ளை இருக்கக்கூடாது. அந்த 7 பெண் குழந்தைகளும் 7 எல்லைகளில் குடியிருக்க வேண்டும். சரி 7 எல்லைகளில் குடியிருந்து அனைத்து உருவங்களும் ஓர் உருவமாக மாற வேண்டும். சரி அப்படி மாறி வந்தால்தான் அந்த ஒரு உருவத்தால் என்னை அழிக்க வேண்டும். இது நடக்குமா நிச்சயமா? அப்படி அது மாதிரி நீங்க மரம் கேட்டிருக்கிறீங்க. வரமா எனக்கு காது கொஞ்சம் கம்மியாங்க. அது மாதிரி வரம் கேட்டிருக்கிறீங்க. அப்படி வரத்தை கேட்கும் பொழுது சரிங்க அந்த முறையன் சற்றும் யோசிக்காமல் கொடுத்து விட்டான் வரத்தை. உங்களுக்கு கொடுத்துட்டாரா? கொடுத்து விட்டான். என்னென்ன சொல்றீங்க? இப்படி ஒரு வரம் கொடுத்துட்டாராம். வரத்தை கொடுத்தான். இல்லைங்க நடக்குமா? வாய்ப்பே இல்லை. இந்த பூலோகத்தில் 60 வயது ஆணுக்கும் 55 வயதுக்கும் வயது உள்ள பெண்ணுக்கும் குழந்தை இருக்குமா? சேலு கட்ட மரத்துல எங்க பிறக்காது. அப்பெல்லாம் பாம்பு குத்துக்குள்ளேயே போகாது, பிறக்காது. அப்படி பிறந்தாலும் சரி ஒரே கருவில் 7 பெண் குழந்தைகள் பிறக்குமா? அது வாய்ப்பு இல்ல. அதுவும் பிறக்காது. ரேஷன் கடையில் மாதிரி அப்படி பிறந்த பெண் குழந்தைகளும் 7 எல்லைகளில் தான் குடியிருக்குமா? வாய்ப்பே இல்லை. அதுவும் நடக்காது. அதன் பிறகு 7 உருவங்களும் ஒரு உருவமாக மாறி நிச்சயமாக வருமா? இங்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக வராது. ஒரு இடத்துல வேலை கிடைக்கிறதே பிரச்சனை. ஒரு உருவமா இங்க மாறுறது. இப்படி ஒரு வரத்தை கொடுத்தா மடையன் தானே? என்ன சொல்லாதீங்க. அந்த வரம் கொடுத்த மடையன் தானே? இல்ல இல்ல நான் மடையனா இருக்க வாய்ப்பு இல்ல. மடையனா தான் பெட்டி வாசிக்க முடியாது. அந்த ஈசன் மடையனா இல்லையா? இல்ல இல்ல அவர் நல்லவருங்க. அவர் தாங்க உலகத்துக்கே காட்சி கொடுத்து இப்படி வரத்தை கொடுத்தவன் உங்களுக்கு வரம் சற்றும் யோசிக்காமல் கொடுத்து விட்டான் வரத்தை. ஆமா பெற்றேன். அதன் பிறகு சரி இந்த நாட்டமலை எல்லை கூத்தாட்சி பள்ளம் கோவரங்கத்தால் அமைத்து வைக்கிறது கோட்டையை. சரி கோட்டை அமைத்து தேவர்கள் யாரையும் எப்படி என்னது வேலையாக வைத்திருக்கிறேன். எப்படி எப்படி சொல்லுங்க. ஒவ்வொருத்தரையும் என்னென்ன வேலை? எப்படி சூரியன் என்ன வேலை எடுத்திருக்கீங்க? அக்னி தேவன் இருக்கிறான் அல்லவா? தகதகா தகதகா என்று ஆமா எரிவாரு. சூப்பரா மின்னுவாரு, ஜொலிப்பாரு. ஆமா கொதிப்போடு இருப்பான். ஆமா இங்க வாடா, இங்க வாடா. இல்ல நான் இங்க வர முடியாது. இடையில பெட்டி இருக்குதுங்க. இங்க வாடா. சுத்திட்டு வரதால லேட் ஆகி போறேன். சொல்லுங்க. இங்க அந்த மடையனை கூப்பிட்ட யார? அக்னி தேவனை. அவரை? ஆமா சரிங்க சரிங்க சொல்லுங்க. அவனை வர வச்சு கூப்பிட்டு நீ கொதிக்கிறீல்ல, ஆமா என் கோட்டைக்கு போ, சமையல் கட்டுல இரு, உனக்கு சமைக்கிறதா வேலை கொடுத்தேன். உங்களுக்கு சோறாக்குற வேலையா? ஆமா சரிங்க சரிங்க. அடுத்து வாயு பகவான் இருக்கிறானே, ஆமா காற்றாக புயலாக மாறுகிறானே, காற்றாக புயலாக வேகம். ஆமா இது சூறாவளியா சுத்தி ஆமா மரங்கள் கொடிகள் அனைத்தையும் சாய்த்து விடுவார். சரி அண்ணாவோட கூப்பிட்டேன். பொடியா இங்க வா.
பொடியா அடே, பொடியா. ஆ. இங்க வா. எங்களை பார்த்தா அழைத்தே. ஆ. அவனும் வந்தான். வந்தவரிடம் தெரிவித்தேன், என்ன வேலை? உனக்கு சரி. சூறாவளியாக வீசத்தான் தெரியும் என்று ஆமா. ஆணவத்தோடு இருக்கிறாய் அல்லவா? ஆமா. நான் படுத்திருங்க பந்தனையும் சென்றலாக வீச வேண்டும் என்று சரி தெரிவித்த ஆணையை ஆ. அவனும் அந்த வேலையை செய்கிறான். ஏத்துக்கிட்டாரு. அது மட்டுமா, ஆ. வருணபதேவன் ஆமா, மழை பெய்யணும் அவரு. மலை அவர் என்ன வேலை கொடுத்தாரு? அண்ணான் அழைத்து ஆ. அழைத்து சரி. எனது கோட்டை முழுவதும் ஆமா. வாசத்தொழிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆட பாவி. சாடி போடணும். ஆ. சாடி போட்டுக்கிட்டு இருக்கிற இப்ப. அப்படியா? ஆமா. இப்ப காலையில சாணி போட புதுக்கோட்டையில சாடி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இல்ல, காலையில சாணி போட டைம் தான். ஆ. அந்த ஆ. வருட பகவானை சரிங்க. வாசல் தொழிக்குவதற்கு ஆ, ஆ. அனுப்பி இருக்கிறேன். அனுப்பிட்டீங்க. அது மட்டுமா, அப்புறம் இந்த இடி பகவான் இருக்கிறானே, ஆமா மேல அவன் இன்னும் இடி இடித்த கண்கள் எல்லாம் பார்வையை இழுத்து விடுவான் என்று சொல்கிறார். ஆமா, மின்னல் மாதிரி வந்துரும். மின்னல் மாதிரி வேற ஒளி ஒளி அடிக்கும் இடிச்சா. ஆமா. அவனத்தை ஏன்? வா இங்க ஆ. அழைச்சேன். சரி. வந்தா ஆ. என்ன செய்யணும்னு கேட்டா. சரி. அவனுக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? நான் உறங்குவதற்கு சரி மென்மையான இசையை கொடுக்கணும். ஓ, கரடமரோட இடி அடிக்க கூடாது. அடி பின்னி போடுவீங்க. மென்மையா இசையை கொடுக்கணும். அவனுக்கு வேலை. ஆ, ஆ, ஆ. இப்படி சரி அனைவருக்கு வேலை கொடுத்தேன். சரி. இதையெல்லாம் மீறி ஆ. அந்த இடி பகவானோட தங்கச்சி ஒருத்தி இருக்கிறாள். யார் அது? மின்னல் ஒளி. ஓ, அந்த அர்ச்சனை மேல விரும்பினால. சரிங்க. பெண்கள்னால ஆமா, பெண்ணு தானே. பார்த்தேன். ஆ. இவளுக்கு சரியான வேலை கொடுக்கணும். கொடுக்கணும்ல. என்ன வேலை கொடுக்கலாம்? ஆ. ஆலோசித்து பாக்குறப்ப ஒரு யோசனை பண்றீங்க. ஆமா. ஆ. ஏன்னா பொண்ணல்ல. ஆமா ஆமா. பொண்ணுக்கு தகுந்த வேலையை தானே கொடுக்கணும். நீங்க யோசனை பண்ணிருப்பீங்க. அதையும் பண்ணுனேன். அதையும் பண்ணுனேன். நீங்க அப்படி அந்த மின்னல் ஒளியை கூப்பிட்டேன். என் பஞ்சன மெத்தையில எனக்கு கை கால் அமைக்க விடுறது உன் வேலைன்னு. என்னங்க சொல்றீங்க? ஆமா. நான் பெட்டி வச்சுட்டு காலையில தூங்க போயிருவேனே. நீ தூங்க போனா போ. இப்ப யாருக்கு அந்த வேலை சொன்னீங்க? எனக்கு இல்ல, உனக்கு வேலை செய்யணும்னு ஆசை இருக்கா? இல்ல, வேலை எவ்வளவு கூலி கொடுப்பீங்க? மலாப்பழம் பொறுக்கிறதுக்கு, பருத்தி எடுக்கிறதுக்கு, பயிர் கொடுக்கறதுக்குலாம் வருவேன். கால் கையில அமுக்கிறதுக்கு வேலை. ஐயோ, அந்த வேலை எனக்கு தெரியாதுங்க. நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு சரிப்பட்ட அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன். உங்களுக்கு அதனால விட்டு. சரிங்க. அந்த மின்னல் ஒளியை அழைத்து என் பஞ்சன மெத்தையில் நான் சோர்வடையும் பொழுதெல்லாம் சரி எனது கை கால்களை அமைத்து விடுவது. அது மட்டும் இல்ல, அப்பப்ப கொஞ்சம் சுகத்தையும் கொடுக்கணும். ஓ, இதோட பெரிய விஷயம் இன்னொரு சின்ன விஷயம் இருக்குதுங்க. என்ன விஷயம்? புல்டோசர் ஒன்று இருக்குது. அது 2 தடவை அவங்க மேல ஏத்தனோம்னா கை கால் வலியெல்லாம் அதான் சரியாகி போயிடும். அது நொறுங்கி போகும். அது நொறுங்கி போகும். ஏன்? ஆலோசிச்சு பேசணும். இல்ல இல்ல, அது மாதிரி ஒண்ணு புதுசா உற்பத்தி பண்ணிருக்காங்க. அப்படி கொடுத்த அனைவருக்கு வேலை சரிங்க. கொடுத்தாலும் கூட அனுதினமும் இந்த சூரன் சரி இந்த நாட்டம் அல்ல இல்லை கூட்டாட்சி பள்ளம் கோவரகத்தால வனத்தில் ஆண்கள் எவரும் வரக்கூடாது சரியா என்று ஆணையிட்டேன். ஏன், என்ன காரணம்? ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கம் தான் ராஜா. ஆமா. ஒரு நாட்டுக்கு ஒருத்தன் தான் மன்னன். ஆமா ஆமா. இந்த கூத்தாட்சி பள்ளத்துல நான் யாரு? நீங்க யாரு? நான் யாரு? நாய் பத்தி எனக்கு தெரியாது. பலவிதமான நாய் இருக்கு. ராஜபாளையம், மணப்பாறை, நாட்டு நாய், நிறைய நாய். நீங்களா? நான் யார்? இந்த கூத்தாட்சி பள்ளம் கோவரகத்தால வனத்திலே நீங்க வந்து மிகப்பெரிய இது சூரன். சூரன். ஆமா, சூரன். மகிஷால சூரன். ஆமா. அப்ப நான் ஒருத்தன் தான் ஆம்பளை இருக்கணும். ஆமா. அடுத்தால் இருக்கலாமா? தெரியல, அதை பத்தி தெரியல. இருக்க கூடாது என்று. சரிங்க. ஆண்களை கண்ட அடித்து சித்திரவதையை பண்ணி சரிங்க மண்டையை உடைத்து அந்த முண்டைகள் தான் இது அனைத்தும். ஆமாங்க, கழுத்துல கூட மண்டை ஓடா போட்டிருக்காரு. ஆமா 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 ஆமா. அப்படி அடித்து நோக்கி விடுவேன். ஆனால் பெண்களை கண்டால் பண்ணா பக்குவமாக அழைத்து ஒரு நாள் ஒரு முறை காம சுகத்தை அனுபவித்து விட்டு செல் போ பிழைத்து போ என்று அனுப்பி விடுவேன். பாவம்னு அனுப்பிச்சு விட்டுருவீங்க. ஆமா. கற்பழி. இதுதான் என் வேலை. எங்க கற்பழிக்கிற வேலையா கேக்குறேன். அப்படி நான் வாழ்ந்து வரும்பொழுது எனக்கு ஒரு வேலையாள் இருக்கிறான் தெரியுமா? உங்களுக்குமா?
ஐயா யார் அந்த கேடு கட்டவன்? நான் சொல்றதை செய்யணும்ல. ஆமா 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 நம்பிக்கையா நாளா இருக்கணும். ஆமா அப்பதான் நான் செய்யறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா 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 நம்பிக்கை இல்லைன்னா செய்யறதுல நல்லா இருக்காது. ஆமா ஆமா கை வேலை பார்க்க முடியாது. நம்பணும். நம்பிக்கை இருந்தா தான் கை வேலை பார்க்க முடியும். ஆமா. நம்மள நம்பினாதான் நாமளும் வேலையை உருப்படியா செய்வோம். ஆமா ஆமா அப்ப நம்பிக்கையா ஆள் வேணும். ஆமா ஆள் இல்லாட்டி நீங்களே கை வேலை பார்த்துக்குவீங்க. அதெல்லாம் ஓ வேலை, ஓ வேலை. சரிங்க. ஆள் கிடைக்கல தெளிவா சொல்றேன். ஒரு நாளைக்கு ஆள் கிடைக்கல என்ன செய்யறது? நம்ம விளையாட பார்க்க வேண்டியதான். அப்படி நம்பிக்கையாக பூதகன் என்ற ஒருத்தரை வச்சிருக்கிறேன். சரிங்க. எங்க போனான்னு தெரியல. எதுக்காக அனுப்புன தெரியுமா? ஏதோ நாள் ரோட்ல போய் இந்த 3 நாளா இந்த ஒரு பொண்ணையுமே பார்க்க முடியல. கண்ணுக்கு தெரியல. எல்லாம் காம எண்ணங்கள் என் நரம்பல் முறுக்காடி கொண்டிருக்கிறது. இந்த காமத்தை தணிக்க வேண்டும். சென்று எங்காவது ஒரு பெண்ணவளை கொண்டு வா என்று சரி அனுப்பி வைத்திருக்கிறேன். சரிங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன் வர வேண்டும். அண்ணவன் வந்த பிறகு அண்ணவன் பெண்ணை அழைத்து வருகிறாளா என்று பார்க்க வேண்டும். சரிங்க. இதோ அழைக்கிறேன் அந்த பூதங்களை. அதே பூதமா இல்ல இந்த சத்தம் கேட்டா வந்துருவாரு அவரு. தெரியல ஏற்கனவே எருமை கட்டி கொடுக்க போல இருக்குங்க. கிணத்தில வாழுது கெண்டே. ஆனா இவங்க அக்காவுக்கு இருக்குது இவ்வளவு பெரிய போங்க எஜமா. உங்ககிட்ட என்ன சொன்னேன்? போடா முட்டையே கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவணும். நீங்க யாரு? என் ஜாம எஜமா. பேச்சா இருக்கணும். காலையில சுண்ணு அடிச்சுட்டு இருந்த பயம் இருக்கணும். காட்டுல வாழுது கெளுத்தி. ஆனா உங்ககிட்ட இருக்குது இவ்வளவு தெரியும். சொன்ன வேற என்ன? தயவு செஞ்சு இப்ப வந்து நாடகம் பாக்குறவங்களுக்கு நன்றி. இந்த ஊரை எங்களால மறக்கவே முடியாது. இது மாதிரி இன்னும் 4 ஊருக்கு நாங்க போனோம்னா நாங்க நாடக கதையே மறந்துடுவோம். உங்களுக்கு தூக்கம் வரல. நாங்க கிளம்புற நேரத்துல உங்களுக்கு தூக்கம் வரல. நாங்க என்ன பண்றது? இது மாதிரி விடிய உட்கார்ந்து பார்த்திருந்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்ப வந்து சேர போட்டு கொஞ்சம் முன்னாடி வாங்க. என்ன வேலை சொன்ன உங்ககிட்ட? மசக புடுங்குற வேலை சொல்லி நெருங்குடா. ஐயோ நல்லா அடிக்கிறதுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. உங்ககிட்ட சொன்ன வேலை என்ன? நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? தெளிவா பேசு. ஒரு பெண் வேணும். ஏங்க உங்களுக்கு டவர் கிடைக்குதா? சந்தேகமா? இல்ல பெண் வேணும்னீங்களே. சந்தேகமா? ஒரு குட்டி இருக்குது. என்ன குட்டி? பிரிவு குட்டி. ஓ மோரைக்கு அது பத்தாதான் கொக்கால ஓடி. பயம் இருக்க வேண்டும். என்ன பேசுகிறோம் என்ற மனதில் எங்க எஜமே. சரிங்க. 500 ரூபாய் கீழே கிடந்தா எடுக்க மாட்டாரு. ஏன் என்ன காரணம்? ஏன்னா அவருக்கு ஓதம் கீழே இடிச்சு விடும். ஓதம் அடிச்சா கோழிக்கறி சாப்பிடுவாரு. ஆப்படிச்சா ஆப்படிச்சா ஆட்டுக்கறி சாப்பிடுவாரு. புல் அடிச்சா புல் அடிச்சுட்டா
இவனை மாதிரி முட்டா பைய வீதிங்கிறால ஆளே இல்லை. பொக்கால ஓடு. ஐயோ, என்னமோ குத்துது. போஸ்ட் மரம் பயம் இல்லாம இருக்க. போஸ்ட் மரம் பீஸுங்க. டிரான்ஸ்பாரம் பீஸ் ஆயிருச்சு. அந்த கவிதா புள்ள அதான் சொல்லிட்டு இருந்துச்சு. என்ன ஊட்டிட்டே என்னதான் நடந்துச்சு. பேசாம இருக்கு. பெண் என்று வேணும் என்றேனே. ஓ பெண் அழைத்து வந்தாயா? ஓ பெண் ஓப்பனா பேசிடுவோம். எங்க வருவரும் எப்ப வரும்? ஏ பொம்பளையாளு எப்ப வரும்? பொம்பளையாளு எப்ப வரும்? எப்போ உனக்கு எந்திரிக்குதோ அப்போ வந்துடும். நீ எப்ப வந்தாலும் எந்திரிக்கும். ஏய், அழைத்து வா. பொம்பளையாளு அழைத்து வா. நீ கைவிடாம தானே கூட்டிட்டு போகணும். ஆமா. நீ வந்து காயா இது பழமா கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா? அவனை பார்க்காத அவன் தான் பொச்சாண்டி. ஐயோ ஐயோ ஆனா உன்னைய பார்த்தா அப்படியே இருக்கிறியா? என்னது? இதை பத்தியா பால் குடிக்காது. வாய் தப்புறியா? ஐயோ அரும் அரும். பெண்ணே, வாயின் அருகே வாயின் அருகே இந்த பெண்ணை இப்பொழுதே காம இச்சைக்கு உள்ளாக்க வேண்டும். இதோ இப்பொழுது வா. ஏய், அந்த பெண் எங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறாள். எங்க இருக்கிறாள் அவள்? எங்க இருக்கிறாள்? எங்க இருக்கிறாள்? தம்பி வணக்கம் வணக்கம். ஏன் தம்பி என்ன உத்தியோகம் பண்ற நீ? நம்மளுக்கு நல்ல வேலைங்க. என்ன வேலை? கூட்டி விடுற வேலை. என்னத்த கூட்டி விடுற? பொம்பளையாளு கூட்டி விடுறாங்க. யாருக்கு கூட்டி விடுற? அந்த குட்டா பையனுக்கு. இந்த உத்தியோகம் வேற யாருக்காவது கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? எவ்வளவு அருமையான உத்தியோகம். சம்பளம் தர்றேங்கிறேன். தம்பி அங்க உட்கார்ந்து நேரம் ரொம்ப நல்லவன்டா. டேய், நான் யார் தெரியுமா? நான் தான் கொல்லிமலை சின்ன கருப்பன். சீரகம் மட்டும் நெருப்புடா நெருங்குடா. என்னடா சீரகம் மட்டும் நீங்க கசகசா வைக்கிறீங்களா? கசகசா அது வண்டி வேறடா. ஐயா அந்த வண்டியில வந்து ஐயா ஒண்ணு விட்டுட்டு ஆமா அது வண்டி வேறடா. அது வண்டி வேற. அந்த வண்டியில வந்தோம். ஜீப்புல வந்தோம். கசகசா வண்டியே. ஏங்க அவர் ஒவ்வொரு அடி அடிச்சா கோச்சுக்காருங்க. ரெண்டு அடி அடிங்க. டேய், நான் தான் கொல்லிமலை சின்ன கருப்பசாமி. உன்னை இங்கே எதற்காக வந்திருக்கின்றோம் தெரியுமா? உன்னுடைய தலைவன் மயூசனை அழிக்க போகிறோம். அவனை கண்டம் சொன்னமா அழிச்சிருக்கு. பாவம், நீ எடுபடி. ஆமா. உனக்கு உயிர் பிச்சை தருகிறோம். இந்த மக்களை பார்த்து நான் பெண்களை அரக்கனுக்கு கூட்டி கொடுத்தது தவறு. இனிமேல் எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் தாயாகவும் தங்கையாகவும் நினைத்தேன். தாயாகவும் ஐயோ எங்கிட்டு திரும்பினாலும் இப்படியா? டேய், தாயாகவும் தங்கையாகவும் நினைத்தேன். பெண்களை அரக்கனுக்கு கூட்டி கொடுக்க மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். நல்லா அப்படி போட்டு பேச்சா எப்படி எந்திரி? நான் எந்திரிச்சா வாயில கொடுக்கலான்னு தல்றா சுதீப் இன்னும் கொஞ்சம் ஆட்டுங்க.
இப்ப இறங்குங்க. அது பாட்டுல தானா போயிடுச்சு. ஓடுகிறார். விடக்கூடாது அவனை. விரட்டி செல்வோம். அந்த மயூசன் எங்க இருக்கிறான் என்பதை பார்க்கின்றேன். யார் நீ? எதற்காக இந்த கூத்தாட்சி போல கோபுரத்தால் வளர்த்துக் கொண்டாய்? நான் 18ஆம் படி பெரிய கருப்பன். என்ன பருப்பு? டேய், உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு இதெல்லாம் பார்த்திருக்கேன். அதெல்லாம் பெரிய பருப்பு. அழகுமலை 18ஆம் படி பெரிய கருப்பன். உன்னை வதம் செய்வதற்காக வந்திருக்கிறேன். என்ன 18 படி? நீ என்ன பெரிய பருப்பு? எதற்காக இங்கு வந்தாய்? உன்னை அழிப்பதற்காக. என்னை அழிப்பதற்காக? என்னை உன்னால் அழிக்க முடியுமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். இந்த சூழல் யாருக்கு தெரியாமல் என்னை அழிப்பதற்காக? இந்த சூழலின் பலம் என்ன தெரியுமா? பெற்ற வரம் என்ன தெரியுமா? நீ என்னை அழிப்பதா? ஒரே மாநில பூச்சி, நசுக்கி. நீ எப்படி வருகிறாய் என்று பார்த்து விடுவோம். ஒளிப்பான் ஆபத்து வந்ததென்று எந்த நன்னாவே அவசரமா ஓடி வருகின்ற நன்னாவே. ஆபத்து வந்ததென்று எந்த நன்னாவே அவசரமா ஓடி வருகின்ற நன்னாவே. தங்களை யாரென்னா இப்படி மந்திர கட்டால் கட்டியிருப்பது? அரக்கன் கட்டிவிட்டானா? 60 பாகம் சங்கிலிகளை கொண்டு தங்களுடைய 2 கரங்களை மணித்து பெண்களுடைய தீட்டு துணிகளை வைத்து கட்டியிருக்கின்றார். என்னுடைய மலையாள மந்திரத்தை பயன்படுத்தி இதோ அந்த மந்திர கட்டை அமைத்து வருகின்றேன். அண்ணா, தங்களை 60 பாகம் சங்கிலிகளை கொண்டு 2 கரங்களை மணித்து பெண்களுடைய தீட்டு துணிகளை வைத்து கட்டியிருந்தார் அல்லவா? அந்த சங்கிலிகள் எல்லாம் சுக்கு நூறாக தெரித்தோடி விழுந்து விட்டன என்னுடைய மலையாள மந்திரத்தால். அந்த சங்கிலிகள் எங்கெல்லாம் இந்த பூலோகத்தில் விழுந்தனமோ அங்கெல்லாம் உங்களுடைய பெயர் சங்கிலி கருப்பன் என்றதை நாம் விளங்கட்டும். சங்கிலி கருப்பன் என்றதை நாம் விளங்கட்டும். அந்த மயூசன் இதோ ஒரு பெண்ணை துரத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார். நம்மால் அவனை அழிக்க முடியாது. நம்முடைய 7 முத்துமாரியம்மனை ஒன்றாக இணைத்து மகாசக்தி ஸ்ரீ மகமாயாக உருவெடுத்து செய்திருக்கின்றோம் அல்லவா? அந்த மகமாயால் மட்டுமே அவனை அழிக்க முடியும். விரட்டி செல்வோம், புறப்படுவோம். அந்த மயூசனை அழைத்து விரட்டி அருமை. அழகு அழகு வடியுது. ஒரு கொட்டாச்சி தவிர முடிச்சிடலாம். இந்த நாட்டாமலை எல்லாம் கூத்தாச்சி பள்ளத்துல இதுவரைக்கும் இது ஒரு பொண்ணு பார்த்தது. இது வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. பார்த்ததே இல்லை. ஆனா கல்லால் செய்த கற்சிலையா? ஆமா. பொன்னால் செய்த பொற்சிலையா? பொற்சிலையா? பொற்சிலை அது இருக்குது. இவரை பார்க்கும் போது ஆமா கொடூர எண்ணம் கொண்ட எனக்கும் இனிமையான மனதில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது. வருது. கல்லுக்குள்ளும் நீர் வடியுது. ஈரம் இருக்கும். ஈரம் இருக்கும்ல? இருக்கணும்ல. எப்படி தெரியுமா? எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை பாட்டி வைப்பான். எந்த கலைஞனும் இவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் இவளை பாட்டில் வைப்பான். கலைஞனும் இவளை சிலை வடிப்பான்,
உடம்பனும் இவனை வாழ்க்கையால் அந்த இயற்கையும் இவனே காதல் கொள்ளும் அந்த இயற்கையும் இவனே காதல் கொள்ளும் இவன் நினைவாலே என் காலம் வெல்லும் நான் பார்த்ததிலே இவன் ஒரு தீர்த்தான் அந்த அழகியமே நான் கேட்டதிலே இவன் வார்த்தையெல்லாம் ஒரு காவிதையுமே ஒரு கவிதா என்பேன். எப்படியாப்பட்ட மனுஷன் பாட்டு, ஆமா, எப்படியாப்பட்ட ஆளு பாடுறான்னு பாரு. பாருங்க. ஆனா பாவி, எனக்கு ஒரு பாட்டு தோணுது. அப்படி சொல்லுங்க. இது இருந்தா அது இல்லை, அது இருந்தா இது இருந்தா அது இல்லை, அது இருந்தா இது இல்லை. இதுவும் இருந்தா அவனுக்கு இந்த இது இல்லை. இது இருந்தா அது இருந்தா இது இல்லை. அது இருந்தா இது இல்லை. ஏய், எப்படி ஆளு வந்து எப்படிப்பட்ட பாட்டை பாடுறா? நீ யாரு குறுக்க? நான் தாண்டா கூட்டி குறுக்க? வந்திருக்கிறேன் தாயை உன்னை அழிப்பதற்காக. இல்ல கூட்டிட்டு வந்திருக்கியா? ஏய், கூட்டிட்டு வந்திருக்கியா? அதுக்கு தக்கன ஏதோ போலி வாங்கிட்டு போ. நல்லது. அழிய. நான் தேடி போறதுக்கு பதிலா அழிய நீ போகிறாயா? கூட்டிட்டு வந்திருக்க பாரு. ரொம்ப நல்லது. நல்லவன். உன் பையன் வேலைய பாராட்டுறேன். டேய், குறை சொல்ல முடியாது. குறை சொல்ல முடியாது. நீ செஞ்சிருக்க வேலைய ஆ, பரவாயில்ல. ஆ, ஏமா சத்தம் போடுற? ஏம்மா? நீ ஒரு பெண் தானே? ஆமா. நீ ஒரு பெண் தானே? என் பெண்மணி தெரியலையா உனக்கு? அத்தை மரம் பைப்பு. ஏண்டா, கண்ணு அவுந்து போயிடுச்சா உனக்கு? கண்ணு அவுந்து போயிடுச்சா? நிக்கிறது பெண் மாதிரி தெரியலையா? ஏய், உலகத்தையே காக்கக்கூடிய நங்காள பரமேஸ்வரி மகமாயான 7 திருவுருவம் கொண்டு வந்திருக்கிறேன்டா. உன்னை அழிக்க போகிறேனடா. என்ன அடிக்கிறாயா? ஏன் யார் அழிப்பாய் உன்னை? உனக்கு அழகு இருக்கின்ற ஒரு காரணத்தால் மட்டுமே இவ்வளவு அன்பாக பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏய், இல்லையே, யாரை பார்த்து நான் செய்யக்கூடிய வேலையே வேறு. அழகுடி பார்த்து அழகா இருக்கிறேன். எப்படி வேணாலும் ஆமா. செய்வேன். ஆ, ஆனா அழகு இருக்குங்கிறதுக்காக ஆமா. பொறுமையா பேசுறேன். ஆ, என்ன செய்ய? நான் பெற்ற வரத்தினால் ஆ, தெரியாம பேசிட்டு இருக்கிறேன். ஆமா, நான் சொல்றத கேட்டா ஆமா. உனக்கு நல்லது, ஆ, எனக்கு நல்லது. நல்லது. இல்ல ஆ, உனக்கு கஷ்டம், எனக்கு கஷ்டம் இல்ல. சந்தோஷம். கஷ்டம். நல்லா அதை யோசிச்சுக்க. ஏய், என்ன இந்த அரக்கனோட கோட்டையில வந்து இந்த அரக்கனை எதிர்த்து பேசுறியா? வேண்டாம். அழகோட இருக்கிற அப்படிங்கறதுனால இவ்வளவு உரிமையை பேசிட்டு இருக்க. நான் சொல்றத கேளு. என் கோட்டையில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களை விட உன்னை உயர்வான இடத்தில் நான் வைக்கிறேன். சரின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. ஒரே வார்த்தை. ஒரே வார்த்தை. இவனை விடக்கூடாது. ஆமா. இவனை குத்தி சாச்சாங்கன்னா ஆ, குத்தப்படுவான். ஆமா. காலையில அவனுக்கு ஆ, என்கிட்ட போன வாரம் தேடுது போல இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏண்டா? என்ன குத்தி என்னடா? சாய்க்கிறியா? ஏய், உன்னால முடியுமா? முடியுமா? முடிந்தால் என்னை குத்திக்கோ. மயூரனுக்கு அழிந்து விட்டான் மகனே. தாயே, மகனே, இந்த மயூசனை அழிக்க வேண்டும், அநீதி அழித்து நீதி நிலைநாட்டி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக எங்களை அழைத்தீர்கள். ஆமா மகனே, வெற்றிகரமாக இந்த மயூசனை அழித்து விட்டோம், அந்த பணியை முடித்து விட்டோம். நீதி அழித்து விட்டோம், ஆமா, நீதி நிலைநாட்டி விட்டோம். விட்டோம். நான் மீண்டும் கொல்லிமலை காட்டிற்கும் அண்ணன் மீண்டும் அழகமலை காட்டிற்கும் செல்ல வேண்டும். அப்படியே ஆகட்டும். சமைந்தால் சமயபுரம், சாதித்தால் கண்ணபுரம். இந்த- சமயபுரத்தில் போய் அமரப் போகிறேன். இந்த மக்களுக்காக 3 வரங்களை கேட்கின்றேன், மறைக்காமல் கொடுக்க வேண்டும். என்ன வரம் கேளுங்கள். முதலாவதாக தவறு மலை வரம் கேட்டு வந்தால் எந்த யாரே அதுக்கு என்ன தாயா? தாலி வரம் கேட்பவர்க்கு எந்த யாரே உங்களுக்கு என்ன தாயாரே? பிள்ளை வரம் கேட்பவர்க்கு எந்த யாரே? அதுக்கு என்ன தாயாரே? கேட்ட 3 வரத்தையும் கொடுத்து விட்டீர்கள். ஆமா மகனே, நாங்கள் சென்று தாங்கள்
சக்தி வாய்ந்த தெய்வமாக சமயபுரத்து முத்துமாரி அம்மனாக வர வேண்டும். அப்படியே நான் மீண்டும் கொல்லிமலை காட்டிற்கு செல்கின்றேன். அண்ணன் மீண்டும் அழகமலை காட்டிற்கு செல்கின்றார். நம்மை நாடி வருகின்ற பக்த கோடிகளுக்கு வரத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மேடையிலே இந்த நாடகத்தை வைத்திருக்கின்றார்கள் அல்லவா, இந்த ஊர் பொதுமக்களும் விழா கமிட்டியார்களும் ஊர் முக்கியஸ்தர்களும் பட்டிமேற்கு வாக்பானை கொஞ்சம் ஆழ்வோர் தலைக்கு அருகுபோல் வேறுபடி நோயற்றவாகவும் குறையற்ற சொல்லமாக இந்த ஊர் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூற்றாண்டு பாலாறு சொல்லமாக இந்த மக்கள் எல்லாம் வாழ வேண்டும், வளர வேண்டும், வளர வேண்டும், கடன் கொடுக்க வேண்டும் தாயே. ஆமா மகனே. அப்படியே பட்டி பெருகி பால்பானை பொங்க வேண்டும். சின்ன கருப்பு பெரிய கருப்பு மகமாயினுடைய அருள் பெற்று இங்கே இருக்கின்ற பொதுமக்களும் இந்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு மகமாயினுடைய உருவங்கள் யாரால் கண்டெடுக்கப்பட்டதோ அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் பாலாறு சொல்லுமாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றோம். நன்றி, நன்றி, வணக்கம். ராமஜயம் சங்கர்தாஸ் சுவாமிக்கு நாடக கலை வாழ்க, நடிகர் நிலை உயர்க, ஊர் பொதுமக்கள் எல்லோரும் வாழ்க வளர்க, குருவுக்கெல்லாம் சரணம், குருவுக்கெல்லாம் சரணம். எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளியன் ஒளி அமைத்துக் கொடுத்த பாப்பா தானா பாப்பா ஆடியோஸ் நிறுவனத்தின் உரிமையாளருக்கும் ஆபரேட்டர்களுக்கும் எங்களது கலைக்கல்வியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் என்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். இந்த நாடகத்தை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்று வட்டார நாடக ரசிக கண்மணிகளுக்கும் எங்களுடைய கலைக்கல்வியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சின்ன விண்ணப்பம். அதாவது இந்த நாடகத்தை இப்ப எல்லா பகுதியிலும் நடத்திட்டு வர்றோம். மகமாயிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆமா, நாடகத்திலையும் ஒரு புதுமையை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல நான் ஒரு சொந்தமா ஒரு நாடகம் எழுதி வரிசையா போய்கிட்டு இருக்கோம். ஆமா, ஸ்ரீ நல்ல தங்கால் என்று சொல்லக்கூடிய நாடகம். இது மாதிரி அதிக சினிமா பாட்டெல்லாம் வராது, எல்லாம் கதை பாட்டிலே போகும். அப்படிப்பட்ட அந்த நாடகத்தையும் இந்த பகுதியிலே அறிமுகப்படுத்துமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வந்த வணக்கம்.